இந்த ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம். நாம இன்னைக்கு பார்க்க போறது மத்தேயு எழுதின நற்செய்தி அதிகாரம் 6. இதுல இருக்கிற முக்கியமான விஷயங்களை நாம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஆமா, குறிப்பா சொல்ல போனா நம்மளோட செயல்கள், நம்ம கவனம், அப்புறம் நம்ம கவலைகள் பத்தி. இந்த அதிகாரம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். உங்களுக்காகவே இந்த உரையிலிருந்து முக்கிய யோசனைகளை பிரித்தெடுக்கிறது தான் நம்மளோட நோக்கம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். எடுத்த உடனே ஒரு எச்சரிக்கை வருது. அதாவது மத்தவங்க பார்க்கணும்னு உங்க நல்ல காரியங்களை செய்யாதீங்கன்னு சொல்லுது. ஆமா ஆமா, இது வெளிவேஷம், பாசாங்கத்தனம் பத்தின ஒரு முக்கியமான கருத்து இல்லையா? நிச்சயமா. அதுவும் பாத்தீங்கன்னா உதாரணங்களோட சொல்லுது. தானம் செய்யறது, அப்புறம் ஜபம் பண்றது, நோன்பு இருக்கிறது பத்தி. ஓ, இங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, மனுஷங்க பாராட்டுக்காக ஊரறிய செய்யறதுக்கும் யாருக்கும் தெரியாம ரகசியமா கடவுளுக்காக செய்யறதுக்கும் உள்ள அந்த பெரிய வித்தியாசம். சரி. ஒண்ணுல மனுஷங்க கிட்ட இருந்து முழுமையான பரிசு கிடைச்சிடுது, ஆனா இன்னொன்னுல பரலோக தகப்பன் கிட்ட இருந்து பரிசு கிடைக்கும்னு இந்த உரை சொல்லுது. அந்த அந்த ரகசியமா செய்யறதுல ஏன் இவ்வளவு அழுத்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை நம்ம நோக்கத்தோட தூய்மைக்காகவா, இல்ல கடவுளோட இருக்கிற அந்த தனிப்பட்ட உறவை பலப்படுத்துவா? நல்ல கேள்வி. எனக்கு தோணுது ரெண்டுமே காரணமா இருக்கலாம். பாருங்க, நோக்கம் தூய்மையா இருந்தா, அதாவது மனுஷன் புகழ்ச்சி எதிர்பார்க்காம இருந்தாதான் அதுக்கு உண்மையான மதிப்புன்னு இந்த உரை சொல்ல வருது. ஜெபத்தை பத்தி சொல்லும் போதும் பாருங்க, உங்க அறைக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றதும். ஆமா ஆமா, சும்மா ஒரே வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லாதீங்கன்னு சொல்றதும் இதே காட்டுது. அது மட்டும் இல்ல, கடவுளுக்கு உங்க தேவை ஏற்கனவே தெரியுங்கிறதும் முக்கியம். வசனம் 8 சொல்லுது இல்லையா? கரெக்ட். அந்த ஜெப பகுதியில ஒரு மாதிரி ஜெபமும் இருக்குல்ல. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு ஆரம்பிக்குது. ஆமா, அந்த மாதிரி ஜெபம். அதுல அன்றாட தேவை, பாவ மன்னிப்பு பத்தி எல்லாம் கேட்க சொல்லுது. ஆனா அது கூடவே ஒரு கண்டிஷன் மாதிரி ஒண்ணு வருது. ஆமா, அந்த நிபந்தனை. நாம மத்தவங்கள மன்னிச்சாதான் நமக்கும் மன்னிப்புன்னு. இது ரொம்ப எப்படி சொல்றது, நடைமுறைக்கு ஏத்த மாதிரி இருக்கு. நிச்சயமா. அந்த மன்னிப்பு நிபந்தனை நாம கடவுளோட எப்படி உறவுல இருக்கோம், அதே சமயம் மத்தவங்களோட எப்படி உறவுல இருக்குங்கிறதுக்குமான தொடர்பு காட்டுது. ரொம்ப ஆழமான கருத்து. ஆமா, இது ஒரு உள்நோக்கிய பார்வை. அடுத்து வர்ற பகுதிக்கு நம்மள அழகா கூட்டு போகுது. எதுக்கு? அந்த பொக்கிஷம் பத்தின விஷயத்துக்கா? அதேதான். பூமிக்குரிய புதையல், பரலோக புதையல். இது ஒரு பெரிய வேறுபாடு. உன் புதையல் எங்கேயோ அங்கே உன் இருதயமும் இருக்குங்கிற வரி, வாவ், ரொம்ப பவர்ஃபுல். கரெக்ட். அதாவது நம்ம எதுக்கு மதிப்பு கொடுக்கறோமோ அதுதான் நம்மள வழிநடத்தும் அர்த்தம். ஆமா. அதோட தொடர்ந்து வர்ற ஓமைய பாருங்க. கண்ணே சரீரத்தின் விளக்கு. ஆமா, வசனம் 22. நம்ம பார்வை, அதாவது நம்ம கவனம் எது மேல இருக்கோ. ஒரு நல்ல கண் மாதிரி இருந்தா வாழ்க்கை வெளிச்சமா இருக்கும். அதுவே கெட்ட கண்ணா இருந்தா வாழ்க்கை இருளாயிடும். ஆமா, இது நேரடியா அடுத்த வசனத்தோட இணையுது பாருங்க. ஒரே நேரத்துல 2 எஜமானர்களுக்கு சேவை செய்ய முடியாது. கடவுள் அப்புறம் பணம். அப்ப நம்ம கவனம் சிதறனா நம்ம முழு வாழ்க்கையுமே குழப்பமாயிடும்னு சொல்ல வருது. சரியா சொன்னீங்க. அப்போ சரி, ஒரே எஜமானுக்கு, அதாவது கடவுளுக்கு சேவை செய்யறதுனா நம்ம வாழ்க்கையோட அன்றாட தேவைகளை பத்தி என்ன செய்யறது? அடுத்த பகுதியை அதை பத்தி தானே பேசுது. உணவு, உடைக்காக கவலைப்படாதீங்கன்னு. இது எப்படிங்க சாத்தியம்? அதுக்கு இந்த உரை சில காரணங்களை சொல்லுது. 1, ஆகாயத்து பறவைகளை பாருங்க, காட்டு பூக்களை பாருங்க, அதையெல்லாம் கடவுள் கவனிச்சுக்கிறார்ல. ஆமா. 2வது, உங்க தேவைகள் என்னன்னு உங்க பரலோக தகப்பனுக்கு ஏற்கனவே நல்லா தெரியும்னு சொல்லுது. சரி, வசனம் 32. 3வது முக்கியமான பாயிண்ட், நீங்க கவலைப்படுறதால உங்க வாழ்க்கையில 1 இன்ச் கூட்டவோ குறைக்கவோ முடியுமா? முடியாதுல்ல. அதுவும் உண்மைதான். அப்போ என்னதான் செய்யணும்னு சொல்லுது? முதல்ல கடவுளோட ராஜ்யத்தையும் அவரோட நீதியும் தேடுங்கன்னு சொல்லுது. அப்படி செஞ்சா உங்களுக்கு தேவையான மத்ததெல்லாம் தானா கொடுக்கப்படும்னு ஒரு வாக்குறுதி மாதிரி. ஓ, அப்படியா? வசனம் 33 இல்லையா? ஆமா, வசனம் 33. மொத்தத்துல கவலைய விட்டுட்டு கடவுள் மேல நம்பிக்கை வச்சு எதுக்கு முன்னுரிமை கொடுக்கணுமோ அதுக்கு கொடுங்கன்னு அறிவுறுத்துது. கடைசியா அந்த வசனம், ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். ஆமா, நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதனதன் பாடு போதும். இதுவும் நிகழ்காலத்துல கவனம் செலுத்த சொல்ற ஒரு முக்கியமான கருத்து.
ஆஹா, இந்த ஆழமான பார்வையில நாம பார்த்த மத்தேயு 6 சுருக்கமா சொன்னா நம்ம பக்தி செயல்கள்ல நேர்மலையா இருக்கணும், உலகப் பொருட்களை விட ஆன்மீக விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அப்புறம் எதிர்காலத்தை பத்தின கவலைய விட்டுட்டு கடவுள் மேல நம்பிக்கை வைக்கணும்னு ரொம்ப அழுத்தமா சொல்லுது. சரி, இப்போ ஒரு இறுதி சிந்தனைய உங்களோட பகிர்ந்துக்க விரும்புறேன். நீங்களும் இத பத்தி யோசிக்கலாம். இந்த போதனைகளோட அடிப்படையில இன்னைக்கு நம்மளோட உண்மையான புதையல் எதுன்னு நம்ம எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? நல்ல கேள்வி. அல்லது இந்த பரபரப்பான உலகத்துல ஒரே ஒரு எஜமானுக்கு மட்டும் நம்ம முழு கவனத்தையும் கொடுத்து அவருக்கு மட்டும் சேவை செய்யறதுல என்ன மாதிரியான சவால்கள் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிச்சயமா. இந்த ஆழமான பார்வையில எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி.